தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தொடங்கியிருக்கிறது. இந்த ஆண்டில் தொடங்க இருக்கிற தேர்தலுக்கான பணிகள் எல்லா கட்சிகளும் மும்பரமாக செய்ய ஆரம்பித்து விட்டன. இன்னும் தேர்தல் அறிவிப்பு வரவில்லை. அதற்கான வேலைகளை கட்சிகள் தொடங்கியிருக்கிற இந்த நிலையிலேயே பெண்களுக்கான சலுகைகள் என்பது எல்லா கட்சியினரும் போட்டி போட்டுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் பெண்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சிதான் வெற்றி வாய்ப்பை பெறும் என்கிற கணிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்களுக்கு பெண்களிடம் இருக்கக்கூடிய ஆதரவு என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் திமுகவும் தங்களுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் என்ன என்பதை பட்டியலிட்டு பெண் வாக்காளர்களை கவருகிறார்கள். அதையும் தாண்டி இன்னும் பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாதத்திற்கு 1500 ஒரு பெண்களுக்கான மானியங்களில் ஸ்கூட்டர்கள் தருவது குறித்தும் பேசி கொண்டிருக்கிறார். தாலிக்கு தங்கம் திட்டத்தை திரும்ப தொடங்குவோம் என்று பேசி கொண்டிருக்கிறார். இப்படி பெண்களுக்கு சலுகைகள் போட்டி போட்டு அறிவித்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் அறிவிப்பெல்லாம் சரி, நிதி எங்கிருந்து வரும் என்கிற கேள்வியும் சாதாரண மக்களுக்கு எழுந்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. பெண்களுக்கு கட்சிகள் குறி, வாரி கொடுப்பது சரி, எங்கிருந்து வரும் நிதி என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்யன் அவர்கள், வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், வணக்கம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும். பெண்கள் வாக்குகள் என்பது எல்லா காலங்களிலும் அவர்களோட வாக்குகள் என்பது குறிவைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்பதற்கு என்ன காரணம்? ஏன் இத்தனை சலுகைகள் இப்பொழுதே தொடக்கத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? இல்லைங்க, நீங்க சொல்லும் பொழுது விஜய் ஒரு காரணம்ங்கிற மாதிரி கூட சொன்னீங்க நீங்க. ஆனா இப்ப சமீபத்திய தேர்தல்கள், குறிப்பாக நீங்க ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே நிறைய பெண் வாக்காளர்களுடைய வாக்கள் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிற பார்த்து அது ஜெயலலிதா அவர்களுக்கு நிறைய போகுது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். கடைசியில 2 தொடர் வெற்றி பெற்றதுக்கும் சரி, அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றதுக்கும் பெண்களுடைய வாக்கள் மிக முக்கியமான காரணம். அடுத்ததாக நீங்க ஜெயலலிதாவோட மறைவிற்கு பிறகு அந்த பெண் வாக்காளர் வாக்கள் ஸ்டாலின் பக்கம், திமுக பக்கம் திரும்பியதும் உண்மை. நீங்க அவங்களோட கூட்டத்திற்கு போனவங்களே சொன்னாங்க, நிறைய பெண்களை எங்களை பார்க்க முடிகிறது. அவங்க அதிமுக வாக்கள் எல்லாம் கூட இந்த பக்கம் வருது. ஏன்னா அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் நீங்க ஒரு காலத்தில் 2014 44% இருந்த அதிமுக உடைய வாக்கு வங்கிங்கிறது இன்னைக்கு என்னவா இருக்கு நமக்கு தெரியும். பெண் வாக்காளர்கள் கணிசமாக திமுக பக்கம் நகர்ந்தார்கள் அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, எல்லா மாநிலத்திலுமே பெண் வாக்காளர்கள் அந்த டிசைடிங் ஓட்ஸா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். குறிப்பாக நீங்க கடைசியா பீகார்ல பார்த்துக்கலாம். பீகாரோட தேர்தல் ரிசல்ட்ஸ்ல எல்லாரும் பேசும் பொழுது விமன் தான் அதிகமான ஓட்டு போட்டாங்க. அதற்கு அந்த கடைசி கால நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த 10,000 ரூபாய் அந்த உதவித்தொகை கூட மிக முக்கியமான காரணம் என்று பேசப்பட்டது. அதிகமாக பெண்கள் தான் வாக்குச்சாவடிக்கு வந்திருக்கிறார்கள், வாக்களித்துள்ளார்கள் பார்க்கின்றோம். இன்னைக்கு நீங்க எஸ்ஐஆருக்கு அப்புறமோ முன்னாடியோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறதும் டேட்டா நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நீங்க பீகார்ல நடந்த அந்த விஷயங்கள் தான் இப்பொழுது தமிழகத்துல எதிரொலிக்குதா, அந்த ஃபார்முலாவா பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதாங்க, நீங்க ஏன்னா பெண் வாக்காளர்கள் நிறைய வாக்களிக்கிறாங்க, அவர்கள் வாக்காளர்களாகவும் இயல்பாகவே அதிகப்படியாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட கட்சிகள் பெண் வாக்காளர்களை நம்ம புறந்தள்ள முடியாது. நம்ம யோசிக்கும் போதே திட்டங்களாக யோசிக்கும் பொழுது அது பெண் வாக்காளர்களுக்கும் பயனுள்ள திட்டங்களாக யோசிக்க வேண்டும் அப்படிங்கிற இடத்திற்கு இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கட்சிகளும் நடந்திருக்கிறார்கள். இதுல ஒரு பாசிட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்களுக்கான நலத்திட்டங்கள், பெண்களுக்கான உதவிகள் செய்யணுங்கிறது ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பெண்களை வாக்காளர்களை மட்டும் பார்த்தா போதும், நீங்க வாக்கு வங்கியா மட்டும் இருந்தா போதுமா, உங்களை நாங்கள் அதிகாரத்திற்கு என்று போய் கொண்டு வந்து விட மாட்டோம்ங்கிறது அவங்க உறுதியா இருக்கிறாங்க. நீங்க இயல்பாக இந்த கட்சிகள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, 33% இடஒதுக்கீடுக்காக நாங்கெல்லாம் போராடுகிறோம், எல்லா கட்சிகளும் மாறுதட்டி கொள்வாங்க. ஆனா உங்களுடைய கட்சிகள்ல நீங்க இயல்பாகவே நீங்களே தானாகவே முன் அந்த 33% இடஒதுக்கீடு கொடுத்துடலாமே, சட்டமன்றத்துல 3 1 பங்கு நாங்க கொடுத்துறோம்னு இயல்பா செய்யணுமே, செய்ய மாட்டேங்கிறாங்க. அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், பாஜக இருக்கலாம், யாருமே செய்யறது மட்டும் எக்ஸப்ஷன் 50-50 கொடுத்து. சொல்லுங்க ஜெகதீஸ்வரன் சார், உள்ளாட்சிகள்ல 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்றத திமுக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அதுவும் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கு. உள்ளாட்சியில நான் என்ன சொல்றேன், உள்ளாட்சியை விடுங்க. உள்ளாட்சிகள்ல
அதுலயும் ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட் இருக்கு. யாரை கொண்டு வந்து கவுன்சிலரா நிப்பாட்டுறாங்க, யாரை மேயர் ஆக்குறாங்க அப்படிங்கறது டிபேட்டபிள் பாயிண்ட் இருக்கு. அது ஏற்கனவே கட்சிக்குள்ள இருக்கிற ஒருத்தருடைய மனைவியாகவோ இல்ல மகளாகவோ இல்ல வந்து பேத்தியாகவோ இப்படித்தான் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கின்றோம். ப்ராக்சிஸ் நிறைய பேர் வராங்க. பட் ஆனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அடுத்த டேர்ம்ல வர்றாங்கிறதுல நான் மறுப்பது இல்லை. பெண்களுடைய அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆனா நான் சொல்றது சட்டம் போட்டு செய்றீங்கிறது ஒண்ணு இருக்கட்டும். சட்டமே இல்லாம நீங்க 33% 20க்கு நீங்க போராடுறீங்கல்ல, பெண்களுடைய வாக்குகள் முக்கியம் என்று நினைக்கிறீங்கல்ல, அப்ப அவங்க அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டியதானே. இப்ப பெண்களோட பிரச்சனைகளை பெண்கள் பேசுவது சரியாக இருக்குமா அல்லது ஆண்கள் பேசுவது சரியாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப நிர்பயா பிரச்சனை வரும்போது சில பாலியல் குற்றங்கள் நிறைய நடக்கும்போது சரி, ஆண்களே டிசைட் பண்ணணும் பெண்களுக்கான என்ன வேண்டும், பெண்களுக்கு எது வேண்டாம் அப்படிங்கறது ஆண்கள் டிசைட் பண்றது எப்படி சரியாக வரும்ங்கிற கேள்வி நான் முன்னெடுக்கிறேன். அப்ப அவர்களை அதிகாரப்படுத்துவதும் மிக முக்கியம். அந்த இடத்தை நோக்கி நகர வேண்டும். இன்னைக்குமே சொல்றேன், திமுக நீங்க பாருங்க, கனிமொழி இருக்கிறாங்க, நீங்க வந்து வாரிசுகளாக இருக்கிறார்களே தவிர நீங்கள் இயல்பாக நீங்க பெண்கள் வருகிறார்களா? இல்லை. மாவட்ட செயலர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு மாவட்ட செயலர் திமுக இருக்காங்க. அதிமுக மேடைகள்ல இன்னைக்கு பெண்களே இல்லாத நிலைமை பார்க்கின்றோம். ஏன் விஜயே வந்து பெண்கள் பேசுறாரு, அவரோட மேடைகள் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? மேடைகளை பெண்களே பார்க்க முடியாது. அவர் சொன்னாரு கட்சி பொறுப்புகள்ல வந்து நாங்கள் 3/4 பெண்களுக்கு கொடுப்போம். எத்தனை பொறுப்புகள் கொடுத்தாரு? எத்தனை மாவட்ட செயலர் விஜய் கட்சியில பெண்கள் இருக்கிறாங்க? ஒரே ஒரு எக்ஸப்ஷன், நாம் தமிழர் தேர்தல் நேரத்தில் 50% பெண்களுக்கு ஒதுக்கி அது தொடர்ச்சியா அது வந்து பாராளுமன்றம் வந்தால் 20-20, சட்டமன்றம் என்றால் 117-117 அந்த பார்முலாவை நாம் தமிழர் மட்டும் பின்பற்றிட்டு வர்றாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் பெண்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற காமிக்கின்ற அந்த ஆர்வத்தை, பெண்களை உண்மையில் அதிகாரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற பார்வையை அவர்கள் செலுத்துவதில்லை. அது மாற வேண்டும் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார். சார் ஆதித்யன் சார், இப்ப சார் சொல்றப்ப இந்த மாதிரியான சலுகைகள் கொடுப்பதற்குத்தான் கட்சிகள் தயாராக இருக்கின்றன, அதிகாரத்தை கொடுக்க தயாராக இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குறப்ப இந்த சலுகைகளும் இந்த இலவசங்களும் என்பது வெறும் வாக்குகளை கவருவதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறாரு. இது மகளிருக்கு புரியாதா? இல்லை, அது பெண்களுக்கு தெரியதான் செய்யும். இருந்தால் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த இலவச திட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே சமூக பாதுகாப்பு திட்டங்கள் என்ற பேர் தான் கொடுக்குறாங்க. இலவசம்னு சொன்னால் கூட சமூக பாதுகாப்பு. ஏன்னா இப்போ வந்து பொதுவாக அரசியல் கட்சிகள் இப்போ என்னன்னா பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள், இந்த இவங்கள தான் குறிப்பாக வச்ச விவசாயிகள், இவங்களை குறிவைத்து தான் திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அதை நோக்கி தான் பண்ணுறாங்க. ஆனால் பெண் வாக்காளர் தான் இந்த நாளில் பெண் வாக்காளர் தான் அதிகம். அதனால் அவங்கள குறிவச்சு பண்ணால் கூட அந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு தகவல் போட்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது 2019 நினைக்கிறேன், 19-14 அப்போ வந்து இந்த மாதிரி வறுமை ஒழிப்பு திட்டங்களில் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க ஒரு எஸ்தர் டோப்லைன்னு ஒரு அம்மா, அவர் கணவர் அபிஜித் பானர்ஜின்னு சொல்லி ஒரு மேற்குவங்கத்துக்காரர், இவங்க நடத்துகிற ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டாங்க. அதாவது எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி மேக்கிங், அதாவது தரவு அடிப்படையில் பாலிசி முடிவு பண்ணுறது. அதாவது வறுமை ஒழிப்பு திட்டங்களை எப்படி பண்ணுறேன்னு பண்ணி அவங்க ஒரு 15 டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தாங்க. அவங்க சொல்கிற ஆலோசனைப்படி தான் சில திட்டங்கள் இந்த பெண்களுக்காக ஜெயலலிதா ஆட்சியில் கொடுத்தது, அந்த ஆடு மாடு வளர்ப்பதெல்லாம் சில திட்டங்கள்லாம் அறிவிச்சாங்க. பெண்கள் இந்த முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம் அதெல்லாம் மேம்படுறாங்களா அந்த திட்டம் அவங்களுடைய ஆலோசனை. அதே அமைப்பை ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகும் அவங்க ஆலோசனையை வாங்கிட்டார். அவர் அமைத்த அந்த பொருளாதார ஆலோசனை குழுவில் அதே அந்த அம்மா இருக்குதாங்க. இவங்க கொடுத்ததால தான் இந்த வீடு தேடி மருத்துவம் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு பாலிசிக்கும் போது தரவு அடிப்படையில் தான் எவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பணம் வருது, அதுக்கு முன்னாடி எவ்வளோ செலவழிக்க முடியும், இதெல்லாம் தெரிஞ்சுதான் கவர்மெண்ட் வந்து திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஆனால் வெளிப்படையாக மக்களுக்கு வந்து டேரக்டாக இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே, எந்த திட்டமும் பணத்துக்கு ஆதாரம் இல்லாமல் கொடுக்கப்படுறது இல்லை. பணம் வந்து வந்தால் தான் அவங்க செயல்படுத்தாங்க இல்லையே, அதை பண்ண மாட்டாங்க. இப்போ 1000 ரூபா கொடுத்தா கூட அதனால கவர்மெண்ட்டுக்கு பணம் ரொட்டேஷனாக கவர்மெண்ட் இவ்வளோ வருது. விடியல் பயணத்தினால பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க, ஊர்லேயே வேலை பார்த்தாங்க, அவுட்டரில் போய் வேலை பார்க்குறாங்க. அப்போ அதனால பொருளாதார வளர்ச்சி அப்படி இதெல்லாம் அந்த நிறுவனங்கள் கொடுக்குற தரவுகள் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க. வெளிப்படையாக தெரியாது நமக்கு, ஏதோ இலவசம் அறிவிக்கிறாங்க அது வரைக்கும். ஆனால் 2 ஆட்சிகளுமே இந்த மாதிரி ஆலோசனைப்படி தான் இந்த திட்டங்களை அறிவிக்கிறாங்க. பெண்களை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து நம்மளை கவர்றதுக்கு தான் நினைக்கிறாங்க இல்லையே. ஆனால் பொதுவாக வந்து இப்போ நகர பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த 1000 ரூபாங்கிறது பெரிய காசே கிடையாது பெண்களுக்கு. ஆனால் கிராமப்புற மக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அசெட்டு தான் இந்த 1000 ரூபாங்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு தான் இந்தியாவிலேயே பெண்கள் தொழிலாளர் வந்து அதிகம்.
கிட்டத்தட்ட 45% இருக்காங்க. அவங்க அவங்களுடைய எண்ணிக்கை அதிகம் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது இவங்களை நம்பி ஒரு திட்டம் அறிவிக்கும் போது தான் அதனுடைய அது வந்து மறுபக்கத்துல அரசியல் ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து பலன் கிடைக்குது. அதனாலதான் பெண்களை குறி வச்சு இப்போ மாநாடு 2வது மாநாடு இன்னைக்கு தஞ்சாவூர்ல போட போறாங்க, திமுக போடுறாங்க. அண்ணா திமுகவும் பழைய மானிய வேலையில கூட்டம் முன்னாள் ஜெயலலிதா எல்லாம் கொடுத்ததுதான் திருப்பி கொடுக்க சொல்லியிருக்காரு. 5 லட்சம் பேர் கொடுக்க சொல்லியிருக்காரு. மற்ற திட்டம் தாலிக்கு தங்கம் இன்னைக்கு 1 பவுன் தாலி 1 லட்ச ரூபா போயிட்டு அந்த தங்கத்துடைய விலை நிலையாக இல்லை. அதனாலதான் அந்த திட்டத்தை வந்து தொடர்ந்து நிறைவேற்ற முடியல. மாறி மாறி போகுது. எப்படி கொண்டு வரப்போ தமிழகத்தோட நிதி நிலைமை என்ன என்பது தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார், நாமளும் பார்த்து கொண்டே இருக்கோம். அப்படியான நிலைமையில இது மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்து அதை நிறைவேற்ற முடியுமா? அது நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கையில கொடுக்கப்படுகிறதா, அல்லது முதல்ல வெற்றி பிறகு பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் கொடுக்கப்பட்டதா பாக்குறீங்களா? ஆமா, இப்ப 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. முதலையே வந்தவுடனே கொடுத்தாங்களா இல்லையா? 2 வருஷம் பொறுத்து அது நிதி நிலைமையெல்லாம் சரி பண்ணி தகுதியுள்ள பெண்களை கொஞ்சம் வடிகட்டி அப்பதான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால முதல்ல கொஞ்சமாவது தரவுகளை வச்சுட்டு தான் அறிவிக்கிறாங்க. அதை கொடுக்க முடியலனாலும் உடனே நிறைவேற்ற போறது இல்லை. எம்ஜிஆர் காலத்தை இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு சத்துணவு கொடுப்போம்னு சொன்னார் எம்ஜிஆர். எங்கடா கொடுத்தாங்கன்னு சொல்லி கடைசி வரை கொடுக்க தெரியவே இல்லை. எங்க கொடுத்தாங்கன்னா கொட்டாப்பட்டி பக்கத்துல ஒரு இடத்துல கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிதான் திட்டங்கள்ல பல திட்டங்களை அறிவிப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல நிறைவேற்றுவாங்க. ஆனா பெரும்பாலும் திட்டம் பெண்களை நோக்கியே தான் வருது. ஏன்னா நீங்க அவர் ஜெகதீசன் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு பெண்கள் ஆதரவு வந்து அதிகமா வந்து அவர் ஸ்டாலின் வந்து கவர்ந்து வச்சிருக்கிறார் அதனுடைய திட்டங்களை போட்டு அது ஒண்ணு. இப்ப இந்த சொல்ற காலேஜ் சுட்டி அதெல்லாம் வந்து பெண்களுக்கு பெரிய ரிலீஃப். காலையில பெண்கள் பசங்களை அனுப்புறதெல்லாம் வந்து பெண்கள் மாணவர்களுக்காக இருந்தா கூட பெண்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்குற திட்டம். அதெல்லாம் பசங்களை காலையில சாப்பாடு கொடுத்து அனுப்புறதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டமும் அவங்கள நோக்கி நேரடியாகவோ மறைமுகமாக அவங்கள நோக்கி தான் திட்டம் போடுறாங்க. இது இப்ப ஏடிஎம்கே இதே மாதிரி அவங்க இப்ப அவங்க அவங்களும் அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க திமுக மாதிரி. அவங்க என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. ஆனா கவர்ச்சியான திட்டம் இப்போ அவர் சொன்ன மாதிரி டெல்லி பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ ஏடிஎம் கூட கூட்டணி இருக்க பாஜக வந்து முத்ரா லோன் கொடுக்குறாங்கல்ல. தமிழ்நாட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு 10 லட்சம் பேருக்கு முத்ரா லோன் அடிச்சாங்கன்னா போச்சு. அந்த மாதிரி அறிவிக்கலாம். முத்ரா லோன் போட்டு பேங்க்ல எல்லாம் முன்னெல்லாம் திமுக காங்கிரஸ் ஆட்சியில லோன் மேளா நடத்துவாங்க. இங்கே குறிப்பா இந்த இந்தியன் வங்கியில இருந்து லோன் மேளா போட்டு யாருமே பணம் கட்ட மாட்டாங்க. அந்த பணத்தெல்லாம் கட்டி பண்ணுவாங்க, அரசியல் ரீதியா பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி கூட அவங்க அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போ வந்து பணம் கொடுத்தால்தான் ஓட்டுக்கிற நிலைமையும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அதை அரசு மூலமாவே அந்த பணத்தை கொடுக்குற மாதிரியும் நிலைமையை கொண்டு வந்தாச்சு. வேற வழி இல்லாத நிலைமை தான் ஏற்பட்டு. இந்த கேள்வியை தான் நான் ஜெகதீஸ்வரன் சாருக்கு வைக்க விரும்புகிறேன். இந்த திட்டங்கள் என்பது அறிக்கைகள் மூலமாக சமூக முன்னேற்றத்திற்காக கொடுக்கப்படுகிறதா, அதையும் ஆதித்தன் சார் தான் சொன்னார். கடைசி லைனில் இன்னொரு மாற்று கருத்தையும் சொல்லியிருக்காரு. ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை அரசாங்கத்தின் பணமை எடுத்து கொடுக்குற மாதிரி, வழிப்பிள்ளையாருக்கு கடை தேங்காங்கிற மாதிரி அதை எடுத்து கொடுத்து ஓட்டு வாங்குறாங்களா அப்படிங்கிற 2 கேள்வியும் இருக்குது. உங்களோட பார்வை என்னதில்? இல்லைங்க, நீங்க இதை முழுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்க வந்து இந்த 1000 ரூபாய் திட்டம் அல்லது வந்து மகளிர் விடியல் பயணம் அந்த மாதிரியான விஷயங்கள், இல்ல புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அதை முழுக்க முடியாதுன்னு சொல்லிட முடியாது. பட் ஆனா இது எல்லோருக்குமான தேவையும் இருக்கின்றதா அப்படிங்கிறதையும் பார்த்து கொடுக்கணும். இதை நான் எந்த அடிப்படையில சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க நம்ம இந்த மகளிர் உரிமை ஜெகதீஸ்வரன் சார் ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தேர்தலுக்கான வாக்குறுதிகள் இன்னும் முழுமையாக யாரும் கொடுக்கல. ஆனால் ஆரம்பத்திலே பெண்களை குறிவைத்து எல்லோரும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இது வெறும் ஆரம்ப புள்ளி தான். அப்போ போக போட்டி போட்டுக்கொண்டு அறிவிப்பு வரும் என்பதை நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. அப்படியான போட்டி போட்ட அறிவிப்புகள் என்பது மக்களுக்கு நன்மை பயக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கு நிதி ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் மிஞ்சம் இருக்கு இல்லையா? ரெண்டுமே. நான் முதல்ல வந்து நிதி ஆதாரத்திற்கு வருகிறேன். நீங்க வந்து நிதி ஆதாரம் சொல்லும் பொழுது இப்போ 1,30,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இது படிப்படியா தேர்தலுக்குள்ள நாங்க 2 கோடி பேருக்கும் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. தேர்தல் அறிக்கையில கண்டிப்பா 1000ங்கிறது 1,500 உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே பேசும்போது இடத்துல 2000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 2000 கொடுக்க போறோம்னு சொல்றாரு. இதுக்கு அடிப்படையில நிதி சிக்கல் கடுமையா இருக்கு அப்படிங்கிறத ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசாங்கம் சொல்றாங்க. எந்த இடத்துல கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்மளே விவாதங்கள்ல பேசணும். ஒரு பக்கம் செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், அதே மாதிரி இடைநிலை செவிலியர்கள், மருத்துவர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள், ரேஷன் கடை ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள். இவரோட கோரிக்கை என்ன?
எங்களுக்கு சம வேலை சம ஊதியம், நிரந்தரமான வேலை கொடுங்க, பென்ஷன்ஸ் கொடுங்க, பழைய ஓய்வு திட்டத்துக்கு மறுபடியும் கொண்டு போறோம், நீங்க சொன்ன உங்க வாக்குறுதியை காப்பாத்துங்க அப்படின்ட்டு இது எதையுமே செய்யாத காரணத்தினால் தமிழ்நாடு இன்னைக்கு போராடுவதற்கு வருகிற மகளிருக்கு இலவசமாக பயணங்கள்லாம் கொடுத்து ஃபெசிலிட்டி பண்ணி தராங்க திமுகவை. நீங்க போற போக்குல குற்றம் சாட்டிட்டு போறீங்களே சார். அதாங்க, போராட வர்ற மகளிருக்கு முதல் வேலையா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, போய் டாய்லெட் கதவை மூடி பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நீ போய் டாய்லெட் எல்லாம் யூஸ் பண்ணாதானே நீ வந்து போராட போவ, வா நீ பஸ் ஸ்டாண்டு வரியா, கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரியா, அங்கே டாய்லெட்டை பூட்டிடுவேன். நீ வந்து தூய்மை பணியாளராக போராடுறியா, ரிப்பன் பில்டிங்ல இருக்கிற டாய்லெட்டை பூட்டிடுவேன். நீ வந்து இந்த ஊர்ல போராடக்கூடாது, இந்த ஊர் பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லி செய்கின்ற ஒரு திமுக அரசாங்கமாக இருக்கின்றதப்போ, ஒரு பக்கம் நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத திண்டாடிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றீங்க? மத்திய அரசாங்கத்துல இருந்து நிதி வரலாங்க, நிதி சுமை இருக்கு, நிதி பற்றாக்குறை இருக்கு, அதனால செய்ய முடியலன்னு ஒரு விஷயத்த சொல்றீங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசாங்கம் என்ன சொல்றது? நேரடியாக நாங்கள் உதவித்தொகை கொடுப்பதுதான் மக்கள்கிட்ட வந்து வாக்குகளாக மாற்றுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் பண்ணி கொடுக்கறதோ இல்ல வந்து தொகுப்பூதியத்தை அதிகமாக கொடுக்கிறதோ அல்லது சமவேடை சமூதியம் கொடுக்கிறதோ மக்களுக்கு வந்து தெரியாது. இதே மாசம் மாசம் நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன் பாருன்னு சொல்வதன் மூலியமாக அவங்க குடும்பத்துல பாருங்க, உங்க அம்மா 1000 ரூபாய் வாங்குறாங்களா, உன் பையன் 1000 ரூபாய் வாங்குறானா, உன் பொண்ணு 1000 ரூபாய் வாங்குறாங்களா, நீங்க ஃப்ரீயா பஸ்ல போறீங்களா அப்படிங்கறது மூலியமாக இதை நம்ம ஓட்டுகளா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னொன்னு, இப்ப நேரடி உதவி திட்டங்கள், இப்ப ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. நேரடியான உதவி திட்டங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லோருக்கும் வேண்டும் அப்படிங்கிற டிபேட்டபிள், பட் அதை முற்றிலும் தவிர்க்கவும் கூடாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு பக்கம் நம்ம என்ன சொல்றோம்? கடுமையான ஊழல் இருக்கு, கடுமையான நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பாலியல் பிரச்சனைகள் இருக்கு, போதிய பாதுகாப்பு பெண்களுக்கு இல்லை. நம்ம வந்து இப்போ சில பாலியல் குற்றங்கள்லாம் பார்த்தோம். இந்த இடத்துல ஏன் சிசிடிவி கேமரா இல்லை, இந்த இடத்துல ஏன் லைட் இல்லை, ஒரு 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 பொண்ணை துரத்திட்டு போய் அதை ஃபாலோ பண்ணிட்டே போய் அந்த பொண்ணு கிடைக்காம 2 நாள் 3 நாள் கிடைக்காம அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் 2 மணி நேரம் கிடைக்காம அந்த பொண்ணை தேடி அப்புறம் பாலியல் குற்றத்திற்கு பாலியல் கடுமையான இதுக்கு ஆளாகி கோயம்புத்தூர்ல பார்த்தோம். அந்த இடத்துல விஷயம் என்ன? போதுமான பாதுகாப்பு அந்த இடத்துல இல்லை. இப்ப போதுமான பாதுகாப்பிற்கு நம்ம முக்கியத்துவம் கவனம் கொடுக்குறோமா? மகளிருக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறோமா? ப்ராப்பரான ரோடு இருக்கா அப்படின்ட்டு இந்த கேள்வி நமக்கு எழுது. அப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுது, எது நமக்கு முக்கியம்? நம்ம வந்து ரோடெல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து முக்கியத்துவம் வந்து நமக்கு 1000 ரூபாய் காசு வந்துருது, நமக்கு தான் படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் காசு வந்துருது, வீட்டுக்கு 1000 ரூபாய் காசு வந்துருது, அதை நம்ம பொறுத்து கொண்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா? இல்ல எனக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப முக்கியம், என் அரசாங்கம் எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேங்குது, ஏன் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கொடுக்க மாட்டேங்குது, ஏன் ஒரு நல்ல மருத்துவமனை கொடுக்க மாட்டேங்குது, ஏன் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு, மருத்துவமனைகள் பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிற கேள்வி எழுப்பணுமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நோக்கி போகுது. அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இதை நீங்க செஞ்சீங்கன்னா இதெல்லாம் ஒரு அரசாங்கம் தர கடமை, செய்யறாங்க, செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத விட ஒரு 1000 ரூபாய் மாசம் மாசம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல போடும் பொழுது அது கிட்டத்தட்ட ஒரு மறைமுகமாக உங்க பார்ப்பா 1000 ரூபாய் கொடுக்குறோம்ல, அப்ப நீங்க ஓட்டு போட்டுரு எனக்கு அப்படிங்கிறதும் ஒரு பிரதானமாக இருக்கிறதா கேட்டா ஆம், பிரதானமாக இருக்கத்தான் செய்கிறது. அததான் இந்த ஆட்சியாளர்கள் இவங்க மட்டும் இல்லாம இப்போ இந்த மாடலை வந்து ரொம்ப பெருமையா கர்நாடகா ஃபாலோ பண்றாங்க, பீகார் ஃபாலோ பண்றாங்க, அக்ராஸ் பார்ட்டிஸ், யூபியா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம அரசாங்கம் ஒழுங்கா நடத்தல. அப்போ நம்ம இதன் மூலியமாக நாங்கெல்லாம் உங்களுக்கு காசு கொடுக்குறோம் பாருங்களேன் அப்படின்னு சொல்வதன் மூலியமாக இதுல ஒரு வாக்கு அரசியல் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக வாக்கு அரசியல் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா சார். சார் ஆதித்யன் சார், ஒரு முக்கியமான கேள்வி என்பது மகளிர் வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழகத்தோட நிலைமை என்பது சீராகத்தான் இருக்கிறது. மற்ற மாநிலங்களுக்கு நேரடியாக பணமாக கொடுத்து உதவுவதை தாண்டிலும் அவர்களோட அதிகாரத்திற்கு, முன்னேற்றத்திற்கு, தொழில் வளர்ச்சிக்கு இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது தான் அடுத்த கட்டத்துக்கு மகளிரை எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறது தமிழகத்தோட நிலைமையாக இருக்குது. அப்போ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நேரடி உதவிகள் மட்டும் செய்வதால் மகளிரோட ஆதரவை பெற முடியும் அப்படின்னு எப்படி கட்சிகள் நம்புறாங்க? அதாவது பணம் வந்து ஒரு இடத்துல கொடுக்கறத விட பரவலா கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா 1,34,00,000 பேருக்கு 1000 ரூபாய் போகுது மாசம் மாசம். பரவலா அந்த பணம் போகுது. அதே இது ஒரே இடத்துல இப்போ நீங்க ஒரு தொழில் தொடங்கினா ஆளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் குறைந்த அளவு தான் கொடுக்க முடியும். அவங்களும் ஆதித்தன் சார், ஆனால் அந்த பணம் என்பது ஒரு தொழில் தொடங்குவதற்காக கொடுக்கப்படுகிற முதலீடு. அப்போ அவங்க சம்பாரித்து திருப்பி கொடுப்பாங்க, ஒரு தொழில் முனைவோரை உருவாக்குவோம். அது மாதிரி ஜெகதீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி நிறைய மகளிர் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள்லாம் முக்கியமாக அவர்கள் தான் போராடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கான ஊதியத்தை சரியாக கொடுக்கிற போது அவர்களோட சமூக நிலை மாறும். இது மாதிரியான மாற்றங்கள் தானே சமூகத்தை ஒட்டுமொத்தமாக கட்டமைக்கும். அப்போ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அதற்கு எனக்கு நிதி இல்லைன்னு சொல்லிட்டு காசாக கொண்டு போய் கொடுக்கறது அதுக்கு சரியான நபர்களுக்கு போய் சேர்கிறதா என்கிற கேள்வியும் இருக்குது. சரியான நபர்களுக்கு சேரவும் செய்கிறது. ஆனால் இது மக்கள் ஒரு காலத்துக்கு மேலே மகளிர் புரிந்து கொள்வார்கள் இல்லையா?
ஆமா, அதாவது படிச்சவங்க வந்து இந்த மாதிரி 1000 ரூபாலாம் எதிர்பார்க்காத வேண்டான்னு திருப்பி கொடுக்கறவங்களும் இருக்காங்க. ரேஷன் கடையிலே அரிசி வாங்காம வேண்டான்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் ஒவ்வொரு திட்டமும் அறிவிக்கும் போது அதுக்குடைய நிதி ஆதாரம் சரி பண்ணிட்டு தான் அறிவிப்பாங்க. நிதி ஆதாரம் இல்லாம எந்த கவர்மெண்ட்டும் ஜியோ போடவே மாட்டாங்க. அது இப்பதான் பண்ணும். ஆனா இந்த மாதிரி போராட்டம் நடத்துறாங்கல்ல, இவங்கெல்லாம் வேலைக்கு சேரும்போது ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. அரசாங்கம் நிறைவேற்றேன், எல்லாமே எதிர்க்கட்சியா இருக்கும்போது நிறைவேற்றேன்னு சொல்லுவாங்க. வந்த பிறகு நிதி ஆதாரத்தை பார்த்து பண்றேன்னு சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு சுப்பிரமணியம் சொல்லும்போது செவிலியருக்கு சொன்னாரு, அவங்க எல்லாம் டெம்பரரியா வந்தாங்க, இவ்வளவு சேலரி தான் போட்டாங்க, ஏடிஎம்கே ஆட்சியில போட்டாங்கன்னு இப்போ விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவங்க திடீர்னு திருப்பி போடும்போது அவங்களோட நிதி ஆதாரத்தை திரட்டணும். இதே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும், அதாவது செவிலியருக்கு மட்டும் கொடுக்கும்போது மற்ற பிரிவுக்கு பிரச்சனை வரும். அப்ப நிதியாரம் அங்கேயும் போக முடியாது. இப்ப அரசு ஊழியருக்கே பாருங்க, டாக்டர் ஜியோ போட்டலாம், அது மாதிரி நாளைக்கு ஏதோ அறிவிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அறிவிப்புன்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது இந்த பிரச்சனையை தீர்க்கிற மாதிரியோ, ஒருவேளை தற்காலிகமா தீர்க்கிற மாதிரி அறிவிப்பு வரலாம். அந்த மாதிரி. ஏன்னா தேர்தல் சமயம் இன்னொன்னு, இந்த பசங்களாம் இவங்க நர்ஸ் யாரா இருந்தாலும் தேர்தல் சமயத்தை தான் வேகமா போராடுவாங்க. இல்லாட்டா தீபாவளிக்கு முன்னால போராடுவாங்க பஸ் தொழிலாளர். அப்பதான் பிரச்சனை வருது. அவங்க தொடர்ந்து போறதெல்லாம் கண்டுவிட மாட்டாங்க யாரும். இந்த மாதிரி போராடுறாங்க. இது பொதுவா இந்த மாதிரி போராட்டங்கள் பெண்களை நோக்கி, பெண்களை வச்சுதான் போராட்டம் நடக்குது இப்பெல்லாம். ஏன்னா நீங்க பாருங்க, செவிலியர், இந்த இந்த ஆசிரியர்கள்லாம் பெண்கள் அதிகமா வந்து போராடுறாங்க. அவங்கள வந்து அந்த மாதிரி போராடுற ஆசிரியர்கள்லாம் வந்து அடிப்படையில ஒரு மத்திய தரத்தை வாழ்க்கையை நடத்துவதற்கு வாய்ப்பு உள்ளவர்கள். அவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அமைப்பு சார்ந்தவர்கள். அப்படியே இல்லாதவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அதுக்காக தான் இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அமைப்புல இல்லாதவங்க, அமைப்பு சாரா தொழிலாளிகள், இவங்களுக்கு தான் இந்த 1000 ரூபாய். இப்ப பாருங்க, மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா, 120 நாள கூட்டிருக்காங்க. அந்த திட்டம் சாதாரண கிராமங்கள்ல ஒண்ணுக்கும் வழி இல்லாத அன்ஸ்கில்டு லேபர் தான் அந்த திட்டத்தை பயன்படுறாங்க. அதுல ஊழல் நடக்கு, அது வேற விஷயம். ஆனா கொண்டு வந்த நோக்கம் வந்து அந்த மாதிரி. இப்ப அதுல கூட பிரச்சனையாகி எங்களுக்கு வயல் வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னொன்னே அந்த அறுவடை காலத்துல அவங்களுக்கு 100 நாள் வேலை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த அன்ஸ்கில்டு லேபரு, ஏழை விவசாயிகள், அமைப்பு ரீதியா இல்லாதவங்களுக்கு தான் இந்த 1000 ரூபாய் இந்த மாதிரி உதவிகள்லாம் பயனளிக்குது. மற்றபடி இந்த மாதிரி அரசு ஊழியர்களுக்குலாம் தேவையில்லை. ஆனா அவங்கள நோக்கி அவங்களுக்கு பொறுத்தவரையில அந்த வழக்கமான ஊதியம், அரசு தூய்மை ஊதியம் பணியாளர்களும் போராடி சார், தூய்மை பணியாளர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து மத்திய வர்க்கம்லாம் சொல்ல முடியாது. ஆமா, தூய்மை பணியாளர் நீங்க தூய்மை பணியாளர் நான் வரேன். தூய்மை பணியாளர் எப்படின்னா, இப்போ வந்து எல்லா மாநகராட்சி எந்த பகுதியிலுமே தூய்மை பணி என்பது அவுட் சோர்சிங் விட்டாங்க. அது ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்து எல்லாரும் விட்டாச்சு. அது தனியார் கம்பெனிகள் கையில் ஒப்படைச்சாங்க. அந்த கம்பெனிகள்கிட்ட தான் இவங்க மாட்டிக்கிறாங்க. அந்த கம்பெனிகள் வந்து நிரந்தரமா யாரையும் பண்றது இல்லை. அந்த கம்பெனிகளும் அடிக்கடி அந்த ஒப்பந்தம் மாறும்போது அடுத்த கம்பெனி போட்டு இருக்கு. அதனால அவங்க வேற வழி இல்லாம போராடுற நிலைமை இருக்கு. நேரடியாக மாநகராட்சியிலிருந்து நேரடியாக ஒப்பந்தம் பண்ணி துப்புரவு பணியாளர் இருக்கும்போது அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது, அவங்க நிறைவேற்றணும். அதுக்கு கவர்மெண்ட் பணம் கிடையாது. அதனாலதான் ஒப்பந்தம் போட்டு ஆதித்யன் சார், நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க குறிப்பிட்ட செவிலியர்களோ, ஆசிரியைகளோ, இந்த தூய்மை பணியாளர்களோ யாருமே மேல்தட்டு மக்களோ இல்ல மத்திய வர்க்கத்தினரோ இல்ல, கீழ்த்தட்டு மக்கள் தான். அவர்கள் படித்து இதுதான் தங்களுடைய எய்ம்னு டீச்சர் ஆகணும், செவிலியர் ஆகணும் அப்படின்னு போராடி அடுத்த கட்ட நகர்வுக்கு மூவ் பண்றாங்க. இந்த 3 பணிகளிலுமே அதிகமாக ஈடுபாடு காமிப்பவர்கள் பெண்களாக தான் இருக்காங்க. அப்ப அவர்களோட போராட்டத்திற்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அப்ப அவர்களுக்கு தேவையானது செய்து விட்டு தான் நம்ம அடுத்தது போகணும். ஆனா அங்க நம்ம பண்ண மாட்டோம். ஆனா மற்ற திட்டங்களை அறிவிச்சுட்டே இருப்போம். அப்படின்னா அந்த திட்டத்திற்கான பணம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப முதல்ல சொன்னதை செய்யுங்க, அதுக்கப்புறமா சொல்லுங்கிற கேள்வி வரும் இல்லையா? அப்ப இதை அரசியல் கட்சிகள் புரிந்து கொள்ளாதா, இல்ல மகளிருக்கு இது புரிய போவதில்லை, ஓட்டுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்துட்டாங்களா? பெண் ஊழியர்கள் தான் நீங்க சொன்ன ஆசிரியர்கள், செவிலியர்கள் எல்லாருமே அவங்க சேரும் போது உள்ள கோரிக்கை வேற. பிறகு 10 நாள் கொஞ்ச நாள் கழிச்சு மற்ற கோரிக்கைலாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. இதை வந்து அரசுகள் வந்து இதுக்குன்னு தனியாக நிதி ஒதுக்கி எல்லாம் பண்றது கிடையாது. அதுக்கு அது ஏன்னா அது நீண்ட கால திட்டம், ஒரு நாள் கொடுக்கறதோ கிடையாது. அது வருஷ கணக்கில் அவங்க ஓய்வு பெற வரைக்கும் கொடுக்கணும். கொண்டு வருகிற அறிவிப்புகளும் கூட நீண்ட கால திட்டம் தான் சார். ஒண்ணுத்த இலவசங்களோ இல்ல சமூக பாதுகாப்பு திட்டங்களோ எந்த பெயரில் நிதி அறிவிப்பு வந்தா அதற்கு பிறகு பின்வாங்க முடியாதுங்கிறதா நம்ம இங்க இல்லையா. இப்ப நீங்க டிவி கொடுக்குறாங்களா, மிக்சி எல்லாம் கொடுக்குறாங்களா? கிடையாது. ஒன் டைம்
இல்ல அது 1000 அது ரூபாய் மக்கள் இருக்கு. மக்களோட எதிர்பார்ப்பு என்பது முடிஞ்சிடுச்சு. இப்ப நீங்க டிவியை கொடுத்தீங்கனாலும் வாங்க மாட்டாங்க. வாங்க ஏன்னா மாட்டான். அந்த டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுங்கிறதால அது அவுடேட்டடா ஆயிடுச்சு. ஆனா நீங்க ஆமா ஆமா. காசு கொடுக்குறேன்னு சொன்னதை எப்படி நிறுத்த முடியும் நீங்க? இப்ப 1000 ரூபாய்னா தாலிக்கு கொடுக்கலாம் இல்லையா? தங்கம் இந்த மத்த கொடுக்காததுதான் மிக்சிங் எல்லாம் கிடைக்கல. அதிமுகவுக்கு யாரும் ஒரு கேட்கற யாரும் பின்னடைவாகவே கேட்கறது இல்லையா? பார்க்கப்பட்டது இல்லையா? யாரும் கேட்கறது இல்ல. ஒன் டைம் திட்டுன்னு ஒரு இது இருக்கு. 1000 ரூபாங்கிறது கூடிக்கிட்டே போறதுதான் கவலையான நிலைமை. ஏன்னா 1000 1500 அவர் 2000 ஆகி கடையில இப்போ மத்திய பிரதேசத்துல நினைக்கிறேன் அறிவிச்சுட்டு கொடுக்க முடியாம இருந்தாங்க. 2500 கொடுக்க முடியல. அப்படி அறிவிச்சாங்கன்னா அது தப்பு தான். ஏன்னா ஆனா இது வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரியே போறது வந்து நல்ல நாடு மாநிலத்தின் நிதி ஆதாரத்துக்கோ பொருளாதார வளர்ச்சிக்கோ நல்லது அல்ல. அதான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா வெறுமனே பணத்தை மட்டும் கொடுக்கறது வந்து அது சரியில்லை. கை தூக்கி விடுறதுக்கு வந்து பணம் உதவி பண்ணலாம். எலும்பி நின்ன பிறகு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி எலும்பி நின்றவங்க தான் செவிலியர்வங்களாம் படிச்சு வந்துட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்க. மற்றவங்கள மாதிரி இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு அரசு வந்து ஏற்கனவே அறிவிச்ச வாக்குறுதிகளை கொடுக்குற அளவுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி போனவங்க எடுத்த உடனே அவங்க கேட்குற எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பும் கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தொட்டிருந்தீங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதுதான் அடிப்படை வசதி, அடிப்படை உரிமையும் கூட. ஆனா அதிலேயே அரசு தவற விட்டு இருக்கிறது. நிர்பயா நிதியை வந்து சரியா செலவு செஞ்சிருக்கணும். ஆனா அந்த நிதியை சரியா செலவு செய்யப்படவில்லை. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த சம்பவத்திலே நம்ம பார்த்தோம். அப்படியான மகளிருக்கு அடிப்படையில் செய்து தர வேண்டிய அந்த வசதிகளை செய்து தராமல் இப்படியான அறிவிப்புகளை அறிவிக்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எந்த துணிவு இருக்கு? எதனால இதை அறிவிக்கிறாங்க? துணிவு எங்க இருந்து இருக்குன்னா, இவங்க வந்து இத மக்கள் பெருசா எடுத்துக்கிறாங்க. இதுதானே பேசுறாங்க. இவங்க வந்து மக்கள் எதை கேட்கிறாங்க, இல்ல மக்கள் எதை விரும்புறாங்க அப்படிங்கறது மாதிரி இவங்களா புரிஞ்சுக்கிறாங்க. மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு பாதுகாப்புலாம் நாங்க சிறப்பா செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா மக்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு வந்து பெண்களுக்கான பாதுகாப்புக்காக நாங்க எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமரா வச்சிருக்கோம். கூடுதலான போலீஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க. மப்டியில போலீஸ் இருப்பாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல சிசிடிவி கேமராஸ் ஒர்க் ஆகும். நீங்க எல்லா இடங்களுக்கும் ஃப்ரீயா போயிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் கண்டிப்பாக அதுதான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நீங்க அதை பண்றதை விட நாங்க 1000 ரூபாய் காசை கொடுத்துறோம் உங்களுக்கு, அதுதான் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க இந்த 1000 ரூபாய் என்னதெல்லாம் பண்ணலாமான்னு ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி, இந்த 1000 ரூபாயில நீங்க எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க, இந்த சேமிச்ச காசை வச்சு நீங்க எத்தனை கடன் அடைச்சிருக்கீங்க, எவ்வளவு நகை வாங்கியிருக்கீங்கன்ட்டு ஒரு நெரேட்டிவை உருவாக்குறதுக்கான முயற்சி பண்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வந்து விடியல் பயணத்தால் சேமிக்கப்பட்ட அவர்கள் வந்து பெண்கள் இத்தனை கோடிக்கணக்கான பயணங்களை மேற்கொண்டுள்ளார்கள், இதனால் பெண்களுக்கு கிடைத்த நன்மை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு அவங்க வந்து அவங்களுக்கான சேவிங்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இந்த நெரேட்டிவ் எல்லாமே வந்து அவங்க ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. இப்ப நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறவங்க போது உங்களால கனெக்ட் பண்ண முடியல. அதை வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்கறதானே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கிய பேசுபொருளாக இப்ப மாறி இருக்குங்க. நிச்சயமா இருக்கு. நீங்க அதை வந்து மக்கள்கிட்ட வந்து இப்ப நீங்க சொல்லும் போது நான் உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா அது உன்னோட கடமை, நீ கொடுத்தானே ஆகணும். நல்ல பள்ளிக்கூடம் கொடுக்குறேன், நல்ல மருத்துவம் கொடுக்குறேன், அது உன்னோட கடமை, அதை நீ செஞ்சுதான் ஆகணுங்கிறது. அது வந்து ஓட்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கு அது வந்து உங்களுக்கு அது எப்படி சொல்றது, அது வந்து உணர முடியாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. நீங்க அதை விட காசு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கையில தொட்டு பாக்குறீங்க, ஓகே 1000 ரூபாய் மாசம் மாசம் எனக்கு அக்கௌண்ட் வந்து விழுகுது, நான் பாக்குறேன், இதை வச்சு நீங்க வந்து செலவு பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, இதை வச்சு நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள மக்கள் நகர்த்துறாங்கன்னு நான் சொல்றேன். அது வந்து அவங்களுக்கு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு சார் சொல்லும் போது சொன்னாரு, இந்த நிதி திட்டம் இது இன்னைக்கு போராடுற எல்லா மக்களும் போராடுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன கேட்டா திமுக தான் சொல்லுவேன். போன ஆட்சியில போராடிட்டு இருந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லிருக்கணும், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க வந்தாலும் இதான் நடக்கும், அதனால நீங்க போராடுறது வேஸ்ட்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனையே இல்ல. நீங்க போய் என்ன சொன்னீங்க, கவலைப்படாதீங்க, நாங்க வந்து எல்லாத்தையும் மாத்திடுறோம், 17 ஆசிரியர்களை பெர்மனன்ட் ஆக்கிடுறோம், நீங்க வந்து சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்குறோம், அது ஆசிரியர்களா இருந்தாலும் பரவாயில்ல, செவிலியர்களா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பெர்மனன்ட் பண்றோம், வேலைக்கு ஆள் எடுக்கிறோம், காலி பணியிடங்கள் 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை நிரப்புறோம். இதெல்லாம் சொன்னது யாருங்க? இதே முதலமைச்சர் தானே சொன்னாரு. இப்ப அவங்க என்ன கேட்கறாங்க சிம்பிளா, சார் நீங்க சொன்னது 311 386 411 420 இந்த வாக்குறுதி நீங்க எழுத சில வாக்குறுதியை படிச்சு பார்த்து எங்களுக்கு செய்யுங்க தானே சொல்றாங்க. அப்ப இதற்கு எப்படி அவங்களை நம்ம பொறுப்பாக்க முடியும்? இது செய்யறோம் சொல்லிட்டு செய்யலங்கிறதா நீங்க சிக்கலாக இருக்கிறது. இன்னொன்னு, அதுல நீங்க இந்த போராட்டத்தை ஹேண்டில் பண்ற விதம் மனிதாபிமானமற்ற முறையில் பண்றாங்க. காவல்துறை வச்சு எவ்வளவு அடக்குமுறை கட்டவிழ்த்து எல்லா வேலையிலும் பண்றாங்க. இவங்களுக்கு துன்புறுத்துறது, இவங்களை போட்டு அடக்குறது, எல்லா வேலையும் பண்றாங்க. ஒரு ஹியூமனா கூட சில நேரங்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களை வந்து ஊருக்கு வராத ஓடுங்கிறாங்க. இதெல்லாம் காவல்துறை வச்சு கட்டவிழ்த்து விட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேர்தலில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருக்குமா இல்லையாங்கிறத கூட திமுக உணராத இடத்துல இருக்கிறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சார் ஜெகதீஸ்வரன் சார், அதை தாண்டி இந்த அறிவிப்புகள் என்ன வேணா அறிவிச்சுக்கலாம், வெற்றி பெற்றுட்டா அதற்கப்புறம் சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஆன்சர் இருக்கு அப்படின்னு 2 பேரும் தயாரா இருக்காங்க.
நேரடியாவே சொல்லப்போனா அதிமுக கேட்டா என்ன சொல்லுவாங்க? திமுக இவ்வளவு நிதி நெருக்கடியில் அரசை விட்டு சென்றது என்று நாங்க எதிர்பார்க்கல அப்படிங்கிற ஒரு ஆன்ஸர சொல்லிடுவாங்க. 5 வருடத்துக்கான ஆன்ஸர். ஒருவேளை திமுகவே திருப்பி ஜெயிச்சாலும், மத்திய அரசு நிதி தரல, அதனால எங்களால செய்ய முடியலன்னு சொல்லப் போறாங்க. இது மக்களுக்கு புரியும் தான். ஆனாலும் இப்படி தொடர்ந்து அறிவிப்புகள குடுத்துக்கிட்டே இருக்கிறதால ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்களா? இல்ல ஒருத்தர கவுண்டர் பண்றதுக்காக இந்த அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா? அரசியல் களம் இனி எப்படி மாறும்? இது ஆரோக்கியமானதாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களோட இறுதியான கருத்து. இல்லங்க, நிச்சயமாக தேர்தல் அறிக்கைகளை பொறுத்த வரைக்கும், இல்ல வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும், நான் வந்து வானத்தை வளைச்சிருவேன், உங்களுக்கு நான் எல்லாமே பண்ணுவேன், எல்லா கதைகளும் நம்ம கேட்க தான் போறோம். நம்ம காதுகள் வலிக்க பல தேர்தல் வாக்குறுதிகளை எந்த கட்சியும் எல்லா கட்சிக்கும் கேட்க தான் போறோம். எத்தனை நிறைவேறும் எத்தனை நிறைவேறாதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ போன வாட்டி அதிமுக வந்து எல்லா குடும்பத்திலும் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அதிர்ச்சியா இருந்துச்சு. எப்படி இது வாய்ப்பு? 2 கோடி ரேஷன் கார்டுக்கு 2 கோடி அரசு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்களா? இதெல்லாம் முட்டாள்தனமா இல்லையா நம்ம யோசிச்சோம். பட் ஆனா அதை செய்யதான் சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு கூட இந்த மானியம் குறித்து எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஸ்கூட்டர் மானியம், இது ஜெயலலிதா அவர்களாலே செய்ய முடியல. செய்ய முடியாம விட்டுட்டு போன திட்டம் இது. இந்த திட்டத்தை நான் எடுத்து பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாரு. முடியல, தெரியல. தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஓகே, இன்னைக்கு தாலி விற்கிற விலைக்கு அந்த மகளிருக்கு தேவை, சில பொருளாதார பெண்களும் தேவைப்படலாம். ஆனா எப்படி கொடுப்பாரு தெரியல. 1 லட்சம் ரூபாய் போயிருச்சு இன்னைக்கு பவுன் விலை. எப்படி கொடுப்பாருங்கிறது தெரியல. இது எல்லாமே வந்து எப்படி செய்வார்கள்? திமுக பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்த மகளிர் உரிமை தொகை அவங்க வேற வழியால கண்டினியூ பண்ணி தான் ஆகணுங்கிற இடத்துக்கு நகரம். ஏன்னா அடுத்த தேர்தல் வருது, அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வருது, அடுத்து சட்டமன்ற தேர்தல் வருது. சைக்கிள் போயிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த 1000 ரூபாய் தக்க வைக்கிறதா இல்ல 1500 ரூபாய் கொடுக்கறதா அப்படிங்கிறத யோசிப்பாங்களே தவிர அவங்க கொடுத்த வேண்டிய புதுமை பெண் திட்டமா, தமிழ் முதல்வன் திட்டமோ, இது எல்லாமே வந்து அவங்க கொடுத்தாக வேண்டிய இடத்துல போய் தலையை கொடுத்துட்டாங்க. அது கொடுத்தாகணும். அவங்க மட்டும் இல்ல, அதிமுக வந்தாலும் அந்த வாக்குறுதி கொடுத்தாகணும். அவர் 2000 ரூபாய் கொடுக்குறாரா, 1500 ரூபாய் கொடுக்குறாரா, இந்த காலேஜ் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாரா, இல்ல காலேஜ் ஸ்கீம் வேணும் நம்ம மறுபடியும் தங்கம் கொடுக்க போறேன்னு சொல்ல போறாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் ஆனா நிறைய வாக்குறுதிகளை நாம் முன்னாடி சொன்ன மாதிரி காது வலிக்க கேட்டுட்டு தான் இருப்போம். எத்தனை நிறைவேறாதுங்கிறது இவர்கள் ஆட்சி வைத்த பிறகுதான் தெரியும். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.